லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷம் உண்டாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சபையிலிருந்து நாங்க எல்லாரும் பிலீவர்ஸ்லாம் சேர்ந்து ஒன்று கூடி உங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நாங்க பிரயாசப்பட்டு கொடுத்துருக்குறோம். இது எந்த விதமான சார்ஜும் இல்லை, இலவசமாக கொடுக்கப்பட்டது. எதையும் நாங்க கேட்க மாட்டோம். எதுவும் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அப்படிதான் கொடுத்தார். எந்த சார்ஜும் பண்ணாம, எந்த விதமான கோட்பாடும் இல்லாம இலவசமா கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாருன்னா எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷம் கிடைக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனங்க வாழ்க்கையில் என்ன இருந்துச்சுன்னா, வியாதி இருந்துச்சு, மருத்துவ வசதிகள் அப்பொழுது நிறைய கிடையாது. இப்போ இருந்தாலும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. நல்ல வசதிகள் வேணுமென்றால், நல்ல மருத்துவமனை வேணும்னா நல்ல பணம் இருக்கணும். இப்போலாம் எந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே போனாலும் உங்ககிட்ட இன்சூரன்ஸ் இருக்காதான் ஃபஸ்ட்டு கேட்குறான். அதை வைத்து தான் பார்ப்பதற்கு. வியாதிகளை குணமாக்க நல்ல மருத்துவமனை கிடையாது. ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க எந்த மனிதர்களும் முன்னுக்கு வரல. பணம் இருக்கிறவன் ஏதோ ஒரு பாவம் செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் கொடுத்து காப்பாற்றிட்டு தன்னை சேஃப் ஆக்கிட்டு போயிடுறான். ஆனால் தப்பு செய்யாதவன் மாட்டிட்டு முழிக்கிறான். தண்டனை அவனுக்கு வருகிறது. இதெல்லாம் பல பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் தான் வந்து ஒரு தூதன் இறங்கி வந்து நின்று சொல்கிறாரு, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே கிறிஸ்து இயேசு என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு உங்கள் மத்தியில் தூதனாக எங்களை நினச்சிங்க. பாஸ்டர் பேசினாரு, நான் பேசுகிறேன். தூதனாக எங்களை நினச்சிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் தர இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார். பெத்லகேமில் இல்லை, கவரப்பேட்டில் இல்லை, உங்கள் இருதயத்தில்.